கருப்பன் கோட்டையில வந்து இன்னைக்கு தீராத குறையோட வந்து நிக்கிறிய இல்லையா? இன்னைக்கு இல்ல மத்தில இன்னைக்கு படுகளம் சாஞ்சி போச்ச, படுகளம் சாஞ்சி பட்டி அத்தனை நீ கட்ட தரிச்சு கச்சேரி வீதியில போயிட்டுதப்பா. அது போக இன்னைக்கு சொல்றது புரியுதா புரியுதா? உன்ற வட்டி அத்தனை இன்னைக்கு நில குழஞ்சி நிக்குதப்பா. ஒரு சான் ஏன்னா ஒரு முளம் இருக்குது. இன்னைக்கு பட்டிக்குலர் 10 பணம் வந்தா 20 பணம் கெட்டமாய் நிக்குது. இன்னைக்கு ஆதாயமும் கைப்பற்ற முடியல, சுமையும் சேர்ந்து நிக்குது. நல்ல காரியம் உத்தரவு போட முடியாம போச்சு. இதை பிடிக்கிற போது அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பயந்துக்கிட்டு நிக்கிறேன். நாய் அப்புறமா நானுக்கு தகுதி தேச காமிச்சு முடிச்சு போடலாம். அதுக்கு முன்னாலே கொடுத்தவங்களே புரிஞ்சுதா? பாட்டி கொட்டு மிளகு போட்டு என்ன மங்கள சத்த பாட்டிக்குள்ள பெருகுது. வருமானத்துக்கு உத்தரவு போட்டு கொடுத்து தடுங்களா நிக்கிறது மீட்டு போடலாம். போதுமா? வரம்போ தாயி தீராத குறைக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறாயா இல்லையா தாயி? அது போக இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார தலைய வெட்டுறாங்க ஐயா இல்லையா? இன்னைக்கு ஒரு பணம் வந்தா 9 பணம் சேர்ந்தா இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லை, காரியம் கைவிட மாட்டேங்குது. சொல்றது உண்டுன்னு சொல்லி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி புரிஞ்சுதா தாயி? இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் நடக்குது. அந்த அநியாயத்துக்கு விட கொடுக்க முடியாம பட்டி தத்தளிச்சுட்டு நிக்கிறாயா. பட்டின்னா உன்ற இல்லத்தை சொல்றேன் புரிஞ்சுதா? இல்லம் தத்தளிச்சு வருது, வருமானம் வந்து சேர மாட்டேங்குது, பட்டி விட்டு பட்டி போகுதாங்க. இதை மீட்டை கொடுத்து என் பட்டியில போட்டு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். வர்ற வார கட்டை உடைக்கிறனாயா சூது போட்டுட்டாங்க. சூதுக்கு விட கொடுத்துன்ற பட்டியை பால் போல பெருக்கி பாலால் ஜெல்வத்தை கொடுத்து கட்டுவத்தில முகவத்திலே வச்சு முடிச்சு கொடுத்தாங்க. அப்படி போதுமா? வர்ற தாயி ஒண்ணுமே வெளியே சொல்ல முடியாது முடிச்சுட்டு நிக்கிறியே. இன்னைக்கு பட்டி ஆளாமர மாட்ட தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு அனுகூலமா நிக்கிறாயா. எடுத்த காரியம் கை போட மாட்டேங்குது. பட்டி அத்தனை இன்னைக்கு செல்வாக்கு இழந்து தொழில் இழந்து இன்னைக்கு என்ன பண்றது ஏற்படுறது தெரியாம இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு வெறுபட்டியா நிக்கிறாயா. கால சுத்தின பாம்பு கொத்தி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேலாகி போச்சாயா. இதை மீட்டு சிலது கைப்பற்ற முடியாதுன்னு முடிச்சுட்டு நிக்கிற. அதையும் மீட்டு சாதிச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் மீட்டு தந்தேன்னு சொல்லிட்டுனாயா அதை பயந்துட்டு நிக்க வேண்டாம். இந்த பாலத்து கருப்பு தாயும் தகப்பனுமா நான் இருக்கிற தகிரிமனில் மனம் முடியாதுன்ற பட்டியை வாழ வச்சு அந்த காரியத்தையும் கைப்பற்றி கொடுத்தாரு. போதுமா? மலையாட்டம் நடிச்சுட்டு நிக்கிறியா தாயி? கண்ணை போய் பார்த்துட்டு அப்படின்ட்டா பட்டமரம் தலையோனு புரிஞ்சுட்டியா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். அந்த கருப்பை சாதிச்சு போடலாமாயா. 8ஆம் நாள் நான் 6 காமிக்கிறோம். அடியா தாயி என்னடியா என் பட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் பட்டியை நீக்கி எல்லாம் வெள்ளாம பட்டியே பண்ணுனேன். நான் நல்லா பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் மறந்துட்டேன். இன்னைக்கு நில குழஞ்சு வந்து நிக்குதேன் இல்லையா? இன்னைக்கு நில குழஞ்சு வந்து நிக்குது. ஏன் தாயி தனிமனமா நின்னது தோப்பாக்கி பட்டியை வாழ வச்சு கருப்பன் நான் காப்பாத்தி கொடுத்தேன். காப்பாத்தி கொடுத்தோன்னு நீங்க இல்ல எல்லாருமே தான் தாயி. அப்பேற்பட்ட காரியத்தை நடந்தது நானே. என்னை வந்து கையேந்த வேண்டாமா? இன்னைக்கு தப்பிக்க முடியாத வந்து நிக்குது. உங்க வட்டி அத்தனை இன்னைக்கு தலைச்சுமை சேர்ந்து நிக்குதப்பா. திசை தெரியாத முடிச்சு நிக்கிறேன். இதுக்கு விட கொடுத்து வட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு இல்லையா? கவலைப்படாது. நீ நம்பி வந்துட்டீங்களா? அந்த பாலத்து கருப்ப நான் இருக்கேன்னாயா திசை காமிக்கிறாயா. கவலைப்படாது புரிஞ்சுதா? நீயாவது நீ பிடிப்பியா? பிடிப்பாங்க. ஒண்ணு கலங்க வேண்டாம், அமைச்சிடலாம் புரிஞ்சுதா? திசை காமிச்சு அதே இடத்துல நீ உட்கார வைக்கிறனாயா. அதே மாதிரி உனக்கும் அப்படித்தான் தாயி. இல்லத்துக்குள்ள இருக்கிற அத்தனை சிக்கலுக்கு விட கொடுத்து பேர் வாங்கி தந்தார். வா வச்சுக்கோ. காரியா நீ கை கூட மாட்டேங்கிறா. இந்த நல்ல
காரியத்துக்கு உத்தரவு போட்டு வந்து கேட்டு இருக்குது. அது போக இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார சேர வேண்டியது சேர்த்த முடியல, கைப்பற்ற வேண்டியது கைப்பற்ற முடியல. இன்னைக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிற்கிறேன். உண்டா இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த பாதுகாப்பு நானுக்கு என்ன அநியாயம் நடக்குது, அநியாயம் இந்த அக்னியா குமரியா ஆறா பெரிய வந்து நிக்கிறேன்னு சொல்றேன். புரிஞ்சுதா புரியலையா? இது வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு இருக்கிறேன். அதனால தான் உனக்கு வெளியே சொல்ல முடியாது. நானும் மரபுள்ள பேசிட்டு இருக்கிறேன். அடுத்த வழி தெரியணுன்ற அவசியம் இல்லை. புரிஞ்சியா? கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் நடக்குதுன்னு சொல்லிட்டேன். அந்த அநியாயத்துக்கு விட கொடுத்து சாதிச்சு கையில் ஒப்படைக்க வேண்டியது எம்பொறுப்பு. போதுமா? காரியத்தை முடிச்சு அதே மாதிரி செல்வாக்கும் நீ பெருக்கிறனப்பா. கட்டளை போட்டாங்க. கட்டா தரிச்சு நீ கச்சேரி வீதி விட்டு வேடிக்கை பார்க்குது. இதை முடிச்சு தந்துறனாயா தங்கத்துக்கு தருமாறாம உன்ற காரியத்தை முடிச்சுட்டார். போதுமா? ரகசியமா சொன்னது புரிஞ்சுதா? கோபுரம் ஒரு தங்கம் ஒண்ணு வெத்த கண்ணுக்கு கங்கணகாரியமாக தொழில் முறைக்கு சின்ன பின்னப்பட்டு நிக்குது. அது போகும். இன்னைக்கு உடம்பு தொந்தரவா வந்தது. இன்னைக்கு சில மாற்றத்தை கொடுத்துருக்கா போட்டி பார்க்க பட்டியல வந்து நிக்குது. ஆணும் பெண்ணுமா வந்து நிக்குது. வந்து நிக்க சொல்ல பார்க்கலாம். அதே மாதிரி அபனாஸ் தாயே அடியா எத்தனையோ சிரமத்திலே பட்டியல் வந்து நின்ன சிரமத்தை எல்லாம் மீட்டாச்சு. சாபத்தையும் நீக்கியாச்சு. உன்னை பட்டி உன்னை பால் போல பெருகு. பாலான் ஜெல்வத்தை கொடுத்து கட்டுவத்தில் முகபத்தில வச்சு வேடி காமிக்கிறாயா. எத்த கண்ணுக்கு கங்கணகாரிக்கு உத்தரவு கேட்டு வந்து நின்ன. எத்தனையோ பக்கம் போய் பார்த்து ஒரு பக்கம் காரியம் நடக்கல. கடக்கூட என்னை நம்பி வந்து நின்னையாயா. திசை காமிக்கிறேன்னு சொல்லி நீ திசை காமிச்சாச்சாயா. குலதெய்வத்துக்கிட்ட உத்தரவு கேட்கணும்னு சொன்னாங்க. உடலியா அபியா குலதெய்வம் உத்தரவு கொடுத்தாச்சா? நான் கல்யாணத்தை நடத்தி தரேன்னு சொன்னேன். உத்தரவு கொடுத்தாச்சு. காரியத்தை தடையில்லாத நடத்தி கொடுத்துறாங்க. பயப்பட வேண்டாம். இந்த பாவத்துக்கு இருக்க அது போக சில குழப்பம் உனக்கு உடம்பு தொந்தரவெல்லாம் ஒண்ணும் இல்லையாய பயந்துட்டு நிக்காது. நோவு நொடினால நினைக்க வேண்டாம். 3.25 நாளில் எடுத்து வீசிடுவனாயா. இது சத்தியம். கல்யாண காரியத்தை நீ தயார் பண்ணு. இந்தாடியா பத்திரமா வச்சுக்கோ. போ வர்றேன் போ. தாயே இந்த பாதுகாப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு காரியம் தடுமாறி போய் நிக்குது. கல்யாண காரியத்துல இல்லையா? பொண்ணா காரியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்குதாயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். சாதிச்சு கொடுக்குறேன். எல்லாரும் பங்குலாமன்ற கோட்டைக்கு பாதுகாப்பா வந்துடுறாயா. இது சத்தியம். போ வர்றப்போ இந்த அம்மாவாசைக்குள்ள சில மாற்றம் தரேன்ப்பா. தாயே நோவு நொடியிலிருந்து உன்னை மீட்டு கொடுத்துருக்கனாயா. அது போக இன்னைக்கு காரிய அடியானுக்கு பெத்த கண்ணுக்கு நல்ல காரியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறியாயா. உத்து போட்டு முடிச்சு கொடுத்துட்ற. ஒண்ணு கலக்க வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப கோட்டையில கொடி எடுத்து தருவோம். திசை காமிக்கிறாயா. அதே மாதிரி இன்னொரு பொண்ணா ஒண்ணு இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லை. எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு கொஞ்சம் ஈட்டி பாகுது. தொழில் முறைக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்குது. திருப்பூர் அதே மாதிரி இன்னொரு பொண்ணா அவனாசி தொழில் கல்யாண காரியம். தாயே நான் இருக்கிற தகிரிமன் இல்ல. தாய் தப்புமா நான் இருக்கிறனாயா. சில சங்கடத்தினால போய் நிற்குது. பயப்பட வேண்டாமாயா. இப்பருந்து இந்த நிமிஷத்திலிருந்து உன்ற பட்டி பூத்துக்குள்ள நந்தவனமா மீட்டு கொடுக்கறாயா. உன்ற காரியம் அத்தனை ஜெயமாக இது சக்தி வாக்கு. அப்படி போ வர்றோம். தாயி காரியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நினைச்சா என்ன பண்ணுச்சு? என்ன பண்ண திசை விட்டு திசை மாறுதாயா. இல்லையா? திசை விட்டு திசை மாறுது. உனக்கு முன்ன வந்தவர் குழப்பிட்டு போயிருக்குது. வர சொல்லு. திசை விட்டு திசை மாறி நிக்குதாயா. ஒரு திசையில கொண்டு வந்து போடணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறனாயா. சொன்ன சொல்லு என்னைக்குமே மாறாது. பொய்யாடு எடுக்க மாட்டேனாயா. கூடிய சீக்கிரம் உன்ற கட்டில கொண்டு வந்து போடுற சாட்சி போதுமா. ஒன்னா வாங்க. வெத்த கண்ணினுடைய ஏறு கேட்டு வந்து நிக்குது. வர சொல்லு. உடம்பு தொந்தரவு உள்ள தொந்தரவு வந்து நில்லு. கோட்டிமாக விஜயமங்கலம் தாயே இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தகிரிமா நில்லு. முன்ன வந்து ஏடு குழப்பிட்டு போயிருந்தப்பா. தாயே நம்ம ஒண்டி கட்டெல்லாம் ஒண்ணும் கிடையாதாயா. என்னை கையேத்திட்டு இருக்கிற போது எவன் டிக்கெட் போட்டுருவான். டிக்கெட் போட்டா 4 நாளுக்கு மேல தூக்கி வேடி காமிச்சிருந்தாயா. புரிஞ்சா? நீ கடத்தை போட்டு குழப்பிட்டு நிக்க வேண்டாம். இந்த கருப்பை கூட வந்து நிக்கிற ஒரு பொண்ணா மேல சந்தேகப்பட்டு நிக்கிறியாயா. ஆனால்
கிட்ட கூட நெருங்க முடியாது. புரிஞ்சுதா? அதெல்லாம் நான் பாத்துக்க, நீ அதெல்லாம் கவனிச்சுட்டு கூட பொழப்ப பாரு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். 7 அளவு மங்க மூலமா கோட்டைக்கு கொடி நடித்தாரு. அதே மாதிரி பொண்ணால பட்டி விட்டு பட்டி மாத்திட்டுனா அதே மாதிரி கவலைப்பட வேண்டாமா ஐயா. அத்தனைக்கு தாயின் தப்புமா கூட வந்து நிக்கிறேன். நீயும் என்னை கேட்காம எதையும் செய்யறது இல்லை. அப்படி இருக்கவோ உன்ற பட்டியை நான் விட்டுருவனா இந்த அம்மா மாசுக்குள்ள அதிசயத்து காமிக்க போவோம். தாயி தாயி இந்த அம்சமா நினைச்சா கமனையா நினைச்ச இங்க வந்து புலம்பிட்டு நின்னியா காரியத்தை நடத்தி கொடுக்கணும். அதே காரியம் தான் வேணும் அப்படின்னு கேட்டுதப்பா. குத்து போட்டாச்சாயா இல்லையா? நடத்திட்டா ஒரு சொல்ல மாட்டிய. ஒண்ணு கலங்க வேண்டாம், காரியத்தை நடத்தியார். ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. இன்னைக்கு உறுதி பண்ணியாச்சு. நினைச்ச குறிச்ச தேதியிலேயே காரியத்தை முடிச்சு கொடுத்தறனாயா. போ குழந்தை பாக்கியம் கேட்டுட்டு வந்து நிக்கிறான். அடியா தாயி ஒட்டி மகளை தீராத குறையோட வந்து நிக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ தேவாதிக்க ஏற்றின எத்தனையோ பக்கம் போனேன். பேர் வாங்க முடியல. கட்டக்கூல என்னை நம்பி வந்து நின்னேன். உத்து போட்டு நடத்தி தர்ற வாரிசு கொடுக்குறேன்னு சொன்னாயா. புரிஞ்சுதா? ஒண்ணு கலக்க வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் இருந்து உன் ரேட்டு கூட வந்து நிக்கிறப்பா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். என்னை முழு மனசோட நம்பி நில்லு. உனக்கு குறைய தீர்த்து நிறைய கனி அடைச்சு வாங்கி கேட்டு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? இந்த பாலத்துக்கு இருப்ப தாயின் தாப்புறமா நான் இருக்கிற தகுதி பண்ணிட்டேன். தொழில் முறைக்கு அத்தனைக்கு கூட வந்து நிக்கிறனாயா. வாதாய் நம்பாம வந்து நின்று இப்ப நம்புறையான்னு கேட்டேன். போன வாரம் வரும்போது கொஞ்சம் நம்பாம வந்திய எத்தனையோ பக்கம் போயாச்சு. எத்தனையோ தேவாதி கும்பிட்டாச்சு. மருத்துவத்தை உடைக்காம பேசுற. புரிஞ்சுதா? போயாச்சு. எங்கேயும் நடக்கிறப்ப இந்த சாய் மட்டும் நடத்தி போடுமா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காலத்துல வந்த உண்டா இல்லையா? நீ மர்மமா நினைச்சிட்டு இருந்தத பர்டிகுலர நான் உடைச்சனாயா இல்லையா? அப்ப நம்புனா பொண்ணா இல்லையா? கலங்க வேண்டாம் தாயி. இப்பவும் சொல்றேன், என்னை முழு மனசோட நம்பி நில்லு. நானே வந்து உன்ற வகுத்துல பிறப்பேன். இது சத்தியமா. இந்தாப்பா, இதை நீ இன்னைக்கு ராத்திரி படுக்கிற போது மென்னு தின்னு முடிக்கிறோம். இதை நீ இது உரிச்சு தின்னு போறோம். இதை நீ உரிச்சு தின்னு போறோம். தாயி இன்னையிலிருந்து இதை பத்திரப்படுத்தி வச்சு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் நீ தான் முடிஞ்சு வரும். நல்லனா கொல்லானா அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். முடிஞ்சு பாதாயி வாரிசுக்காக இந்த தொழில் முடிக்கல வச்சுக்கோ. கனி மாறக்கூடாது. போகிறோம். மைசூர்ல இருந்து இன்னைக்கு ஒரு பொண்ணா வந்து என்கிட்ட வாக்கேட்டு நிக்கிறாடா. வெத்த கண்ணு பெண்கண்ணு எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு நிக்குதுடா. கைப்பத்தி குடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. இல்லையா தாயி? ஏறு தாயி. இந்த பொண்ணாளுடைய பெத்த கண்ணு பெண்கண்ணு ஊசி போடுற சொல்லுது. இல்லையா? அவ வந்து ஒரு காரியம் நடத்தணும்னு சொன்னா மாட்டேன்னு சொல்லி பட்டி விட்டு பட்டி ஓடி போயிட்டான். ஆனா இப்ப எந்த திசையில் இருக்குது எங்க இருக்குன்னு தெரியாத முடிச்சுட்டு நிக்கிறேன். அதே கர்நாடக மாநிலத்துல பெங்களூர்ல ஒரு மருத்துவமனையில உத்தியோகம் பார்த்துட்டு நிக்குதாயா. அதாவது போக துணை தேடி போயிடுதாயா. புரிஞ்சுதா? அந்த துணையை பிரிச்சுட்டு பட்டி குழந்தை சேர்த்துன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. துணை சேர்ந்தது உனக்கு தெரியல. அத நான் சொல்றேனாயா. புரிஞ்சுட்டியா? அதை பிரிச்சு விட்டு பட்டி குழந்தை சேர்த்துட்டு நீங்க உதிச்சத காரியத்தை நல்லபடியா பேர் வைக்கணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற பொண்ணா உண்டா இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா. தப்புக்கு தீர்ப்பு என்ன நியாயத்துக்கு வருவனாயா. நீ கேட்கிற நியாயமான ஏடு கருப்ப தராசு சரியா நிக்கணுமாயா. கவலைப்பட வேண்டாம் தாயி. நான் இருக்கிறனாயா. இந்த பொன்னாளுடைய ஆலயத்துக்கு பக்கத்துல ஒரு நந்தி, வீட்டுக்கு பக்கத்துல ஒரு நந்தி சிலை இருக்குதாயா. இருக்குதா? இப்ப சொல்றத கேட்டுக்கோங்க. கொண்டு வர்ற மஞ்சத்தூளை என் கையில கொடுத்து வாங்கிட்டு போய் அந்த நந்தி மேல என்ன போட்டு நிக்க சொல்லு. பிச்சுக்கிட்டு வந்து என்னை நம்பி வந்து ஒரு தொழில் காரத்தொழில் செஞ்சுட்டு இருந்தது. இன்னைக்கு வீடு கட்டி விற்கணும்னு சொல்லி இன்னைக்கு வீடு 3வது வீடு கட்டி இன்னைக்கு லாபம் வித்தாச்சப்பா. என்ன தாயி
மனை கட்டுறேன். மனை கட்டுனதுக்கு அப்புறம் அதை நல்லபடியா வித்து கொடுக்கணும் உத்தரவு கொடுத்தது நானாயா இல்லையா? தொழிலுக்கு போயிட்டு இருந்தது முதலாளி ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி தொழில இறங்கி தனியா வீடு கட்டி பிஏ அப்படின்னு சொன்னேன் இல்லையா? எத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்னாடி சொன்னது? 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆயா சொன்ன 7. அதே மாதிரி நீயும் இறங்கின இறங்கி ஒவ்வொரு இல்லத்திலையும் உனக்கு வருமானத்தை தான் கொடுத்துருக்கிறேன் இல்லையா? இப்போ ஒரு மனை கட்டி வித்தாச்சு, அட்வான்ஸ் வாங்கியாச்சு, 50 லட்சத்துக்கு கொடுத்தாச்சு. லாபத்தை மட்டும் சொல்ல மாட்டா, 7.25 லட்சம் லாபம் சொல்ல மாட்டாள பொண்ணு இல்லையா? கொடுத்தாச்சு. அதே மாதிரி இன்னொன்னு செய்யப்பா, இது 1க்கு 9 பெருக்குவேன். 1க்கு 9 பெருக்குவனாயா உங்க வம்சாவளியவே ஆச்சரியப்படணும். புரிஞ்சுட்டியா? பயப்பட வேண்டாம். அதே மாதிரி இன்னொரு உத்தரவு போறனாயா ஆரம்பி அள்ளிப்படியாந்து போடலாம். அதே மாதிரி பொண்ணா மேல சேட்டை மெடித்தாச்சப்பா. கொஞ்சம் எல்லாம் இன்னைக்கு உடம்பு தான் தொந்தரவு, மற்றபடி வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது. உழப்ப பாரு, கூட வந்து நிக்கிறேன். புரிஞ்சுதா? இந்த புடிச்சுக்கோ, தொழிலுக்கு வச்சுக்கோ. இந்த போ வரம்போ இது குப்பாத இந்த என்ற காவல் கனி கொடுத்துட்டேன். இத மென்னு தின்னு முழுங்க போகம் தரணும். புதுக்கோட்டை அறந்தனங்கியிலிருந்து வந்து வெளிநாட்டு உத்தியோகத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறப்போ வருஷம் பார்க்கலாம். ஐயா போட்டிமாக என் பட்டியல வந்து இன்னைக்கு நின்று கும்பகோணம் என் பட்டியல வந்து நின்று இன்னைக்கு வெளிநாட்டு உத்தியோகத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நின்னையா? தொழில் முறையெல்லாம் நடத்தணும் பண்ணணும் வந்து கேட்டேன். வெளிநாட்டுக்கு உத்தரவு கொடுத்தேன் உண்டா இல்லையா? வெளிநாட்டுக்கு உண்டான முயற்சி பண்ணிட்டு இருக்கிற இன்னும் எண்ணி 72 மணி நேரத்தில் கைக்கு வந்து சேர்ந்துருமாயா? புறப்படுற வழிக்கு உண்டான முயற்சி பண்ணிக்க. புரிஞ்சுதா? அது போக பெத்த கண்ணுக்கும் அப்படித்தான். வெளிநாட்டுல விமானம் ஏத்துறேன்னு சொன்னேன். என்ன புதன்கிழமைக்கு மேல தகவல் வருது, விமானத்துல ஏத்திரு. ஓ அதே மாதிரி ஒரு அடியான ஒருத்தன் இன்னைக்கு உடம்புல தொந்தரவு அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில என்னென்னமோ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு வந்து இன்னைக்கு என் பட்டியல உயிர் பிச்சை கேட்டுட்டு நிக்கிறடா. வந்து நிக்க சொல்ல பார்க்கலாம். அடியா எதை பத்தி கவலைப்பட்டு இருக்க வேண்டாம். பால் கருப்பு நான் இருக்கிறேன், தங்க வைக்கிற மாட்டாளங்கரிச்சு இதே பட்டியல் நிறுத்தி அளவு பார்த்து போறேன்னப்பா. நீ மருத்துவத்தை பாரு, நான் வேண்டாம்னு சொல்லவில்லை. அதெல்லாம் அவங்க சொல்ற மாதிரி கத்தியமான கப்படாம வேண்டாம். நான் இருக்கிற நான் நல்லது பண்ணி கொடுத்துறேன். எல்லாரும் மங்கலாம் கோட்டைக்கு பேர் வாங்கி கொடுத்துறேன். அது போக கொஞ்சம் சொத்து பிரச்சனை அதை சொல்லாம இருக்கிறேன்னு சொல்லி கவலைப்பட்டு போறான். நாயா சொத்து பிரச்சனை அளந்து கொள்ளலாமாயா? கைப்பற்றி கொடுத்துறனாயா? இது சக்தி வாக்கு. இன்னைக்கு அதுதான் தொந்தரவு, இதுல தொந்தரவு, கிட்னியில தொந்தரவு, அதுல தொந்தரவு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். எந்த சேதாரம் இல்லாம உன்னை காப்பாத்தி என்ன பிரச்சனை நல்லது பண்ணி போடலாம், மத்த பிரச்சனை நல்லது பண்ணி போடலாம். கை கால் நடக்கிறதுக்கு சில மாற்றத்தை தரேன். முதல் நோவை தீர்த்து கொடுத்துறேன், உசரை காப்பாத்தி கொடுத்துறேன். பயப்படாத, சொத்தையும் மீட்டு கொடுத்துறேன், இந்த சுகத்தையும் மீட்டு கொடுத்துறேன். போதுமா? தினம் ஒரு மிளகு தண்ணி வாரிக்கு வந்து என்னை நினைச்சு மென்னு முடிஞ்சிடும். தினம் இந்த சந்தனத்தை வச்சுக்கோ. போதுமா? இன்னொரு குழந்தை பாக்கியம் கேட்டு நிக்குது. அது போக இன்னொரு மங்களி பிச்சை கேட்டு நிக்குதுடா. வர பார்க்கலாம். மங்கிலியம் இன்னைக்கு நோவு நொடியோட கிடக்குது. இன்னைக்கு நோவு நொடியிலிருந்து மீட்டு கொடுத்து பட்டியை வாழ வச்சு கொடுக்கணும். அடியானு நோவு நொடி தானே? கவந்த பாடி ஒட்டி மகன் இன்னைக்கு தொழில் என்ன தொழில்? இன்னைக்கு என்னடா இந்த பாலத்து கருப்ப தாய் தவப்புமா இருந்த கருப்ப இன்னைக்கு நம்ம சோதனை போட்டு அப்படியே அப்படின்னு 2 புலம்பிட்டு நிக்குதே. ஆளாம மாட்ட கை கொடுத்துட்டு இருந்த கருப்ப இன்னைக்கு கொஞ்சம் கை விட்டுட்டா அப்படியே அப்படின்னு புலம்பிட்டு நிக்குது. தாயி கை விடுவனா? தாயி மரணம் சம்பவிக்க வேண்டிய நேரம். புரிஞ்சுட்டியா? அந்த மரணத்தை நான் தான் உனக்கு திருநாவணிக்கு குறிப்பு காமிச்சது இல்லப்பா. 1000 கடை காவை எடுத்தேன், 1.5 கடை கொச்சமாய் போச்சு. பாத்தியா? சொல்லு தானே எல்லாத்துக்கும் தெரியும். அத்தனை கடாய் காப்பு எடுத்து 1.5 கடாய் மட்டும் தட்டிவிட்டு அப்படின்னா என்ன காரணம்? நீ செஞ்ச தப்பெல்லாம் எந்த தப்பும் இல்லை. புறப்படி போட்டோமா
ஏதோ அப்பனுக்கு தப்பு பண்ணி போட்ட மாட்டு இருக்குது, நம்ம குறைய வச்சுட்டு மாட்டு இருக்குது, அதனால தான் அப்பன் பூசை வாங்கல, இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டும் புலம்பி என்ற பட்டி விட்டு திருநாள் அன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா போனாங்க. நீங்க 2 பேரும் வருத்தமா போனீங்க ஐயா. அந்த பூசையை நான் வாங்காம கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டேன்யா. இல்ல அப்படின்னா இன்னைக்கு உசுறு இல்லையா? புரிஞ்சுதா? என்னைக்குமே உன்னை வந்து என் நெஞ்சோட தான் அணைச்சி வச்சிருப்பேன் ஒழிய கை விடவே மாட்டேன். நீயும் அப்படித்தான் என்னை நெஞ்சோட அணைச்சுதான் வச்சிருக்கிறியா? தாய் தவப்பனுமா நான் இருக்கிறேன், என்னைக்கும் கை விட மாட்டேன். பயந்துக்காதியப்பா, அங்க வைக்கிற மாட்டேன் அலங்கரிச்சு போடலாம். நேரங்காலம் எல்லாம் வக்கரிச்சு நிக்குது, பயப்பட வேண்டாம். மீட்டு சாதிச்சு பேர் வாங்கி கொடுத்துற மங்களி விண்ணம்பரம். புரிஞ்சுதா? அதே மாதிரி நாளொரு வண்ணம் பொழுது ஒரு மேனிமா பட்டி பெருகு. என் பட்டியில ஒரு அம்மாவாசைக்கு அன்னதானம் போடாங்க. ஒரு அம்மாவாசைக்கு அன்னதானம் போட்டு எல்லாத்தையும் பசியாத்தி அதோ தீர்த்து கொடுத்துறேன். இந்த மாதிரி ஒரு போக்குவரத்துல பத்திரமா வச்சுக்கோ. நீங்க சொல்ற கேட்டு மருத்துவத்துல அதை வெட்டவனு இதை வெட்டவனு அப்படி இப்படினாலும் சொல்றாங்க. மற்றதை நான் பார்த்து புரியுதா? தாயே ஒட்டி மகளா உள்ள அழுது வெளி சிரிச்சு நிக்கிறியா? இல்லையா? ஒட்டி மகன் இன்னைக்கு தீராத குறையோட வந்து இன்னைக்கு பட்டி முடங்கி நிக்கிறாயா? எப்படி இந்த கத்தி முனமால் இருந்து அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறாப்பேரி இன்னைக்கு என் பட்டியில் வந்து நிக்குதாயா? இன்னைக்கு பட்டிக்குள்ள அத்தனையுமே இன்னைக்கு தெசை விட்டு தெசை மாதிரி இன்னைக்கு ஒரு நிமிஷம் அந்த மறு நிமிஷம் முடங்கி இன்னைக்கு எல்லாமே கைவிட்டு போய் நிக்குது. கைவிட்டு போனது அத்தனை கைப்பற்றி கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. அது போக தீராத குறை. பயப்படாத, மலையாட்ட நினைச்சிட்டு நிக்கிற முடிச்சு கொடுத்துறனாயா. வர்ற 8ஆம் நாளே கட்டை உடைக்கிறனாய கட்டடக்குன்ற வட்டி அத்தனையும் படி படி நட வாரக்கொரு முடிக்கல மாற்றம் கொடுத்துறேன். அம்மாவாசை முடிக்கல முடிச்சு கொடுத்துறேன். ஓ பயப்படாத வச்சுக்கோ.